இங்கே நான் என்ன செய்கிறேன்னாக்கா உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த போட்டுப்பேன். இது போட்டோன்னே என்ன நடக்குதுனாக்கா, நீங்கள் பிறந்த அன்னைக்கு செலஸ்டியல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு படம் பிடிச்சி சார்ட் பார்த்துடலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்களோட சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, உங்கள் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் வருஷப்பட்டுருக்கோம். வருஷப்பட்டுட்டு நீங்கள் பிறந்த கிழமை, பிறந்த நேரம் இதெல்லாம் வருஷப்பட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், உங்களோட எனர்ஜி லெவலை கனெக்ட் பண்ணுவோம். எனர்ஜி லெவலை கனெக்ட் பண்ணிட்டாக்க உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் 7 விதமான ஆள் தான் பிறப்பான். திங்கட்கிழமை பிறந்த ஒரு மாதிரியாக இருப்பான், செவ்வாய்க்கிழமை பிறந்த ஒரு மாதிரியாக இருக்கான், புதன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு 7 டேஸ் ஒவ்வொரு டேயும் யார் யார் பிறந்தாவோ அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கும். திங்கட்கிழமை பிறந்தவங்க இமோஷனாக இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுயகௌரவம் இதுக்கு மேலே இருக்கும், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டேட்டிவாக இருப்பாங்க, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா டொக்கட்டிவாக இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஷோக்கில் இருப்பாங்க, ஷோக்குனாக்கா சுகபோகத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டபனாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டே சைல்டை பற்றி 3 ஹவர் பேசுவாங்க. மண்டே சைல்டு இப்படி தான் இருப்பாங்க, 3 ஹவர் பேசுவாங்க. உங்களுக்கு ஆமாம் இதெல்லாம் நான் தான் இப்போ தான் எனக்கு புரியுது, நான் தான் காவாசி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் முக்கால்வாசி உங்களுக்கு நான் தானே இதான் தெரியாது. நான் என்கிட்ட பேசுகிறது ஆமாம் இதெல்லாம் நான் தான் இப்போ தான் புரியுது, இதுதான் நான் அப்படின்னாக்கா 7 விதமான ஆளை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு இந்த 7 விதமான ஆளும் 4 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். பிராமணா, சத்ரியா, வைஷா, சூட்ரான்ட்டு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா ஒரு சார்ட்டை வந்து ஒரு மெத்தடிக்கலி ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு போய் அங்கே போய் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்கும்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கோட் நம்பர் கிடைக்கும். இந்த லைஃப் கோட் நம்பர் மூலிமா என்ன நடக்கும்னாக்கா உங்கள் ப்ரீவியஸ் லைஃப்பில் நீங்கள் வந்து மனசனாக பிறந்தீங்களா, மிருகமாக பிறந்தீங்களா, தெய்வமாக பிறந்தீங்கன்னா கணக்காகும். ஏன்னா இப்போ இந்த பிறப்பில் வந்து பிறந்துட்டீங்க, அப்போ நான் வந்து ட்ரேஸ் பண்ணி நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு ஃப்யூச்சரை கணிக்க முடியும்னாக்கா பிறந்த நேரத்தை வச்சு பாஸ்ட்டையும் கணிக்க முடியுமா இல்லையா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டை வச்சு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னாக்கா ஏன் இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் வச்சு பாஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது? பாசிபிலிட்டி எல்லாம் கால்குலேஷன் தான். ஸோ நாங்கள் என்ன செய்வோம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் யோர் ஃபியூச்சர் பிகாஸ் ஃபியூச்சர் கேன் பி erased and rewrite according to your wish. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், erase பண்ணக்கூடிய ஃபியூச்சரை போய் ஏன் பார்க்கணும்? we are not interested with your future because future can be changed. Okay, we don't want to see your future, we want to see your past. ஏன் பாஸ்ட்டை போய் பார்க்குறோம்? பாஸ்ட்டில் we want to know whether in your previous life you have taken birth as human or animal or angel. So let's say நீங்கள் previous in the chart is telling that in your previous life itself you already taken birth as human. The next question is why you must come back here and take human birth again? Since you already taken birth as human in your previous life itself, now you're supposed to evolve further up and become angel, born as angel. Why you must come back here? அப்போ the reason why you are here அதை கணக்கு பண்ணுவோம். அதை கணக்கு பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ இங்கே போட்டிருக்கோம்ல லைஃப் பர்பஸ் ஆஃப் சோல் ஆன் எர்த், உங்களோட the very birth, the birth-ஓட பர்பஸ் என்ன, அப்போ அதை கணக்கு பண்ண முடியும். அதை கணக்கு பண்ணி இது வந்து ஆகாஷ் ரெக்கார்டுக்கு கனெக்ட் பண்ணோம். பட் இப்போ நான் கிளைம் பண்ணனாக்கா நான் வந்து போயிட்டு ஆகாஷ் ரெக்கார்டு போய் அக்சஸ் பண்ணனாக்கா என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா மிரக்குலஸ்லி இந்த ப்ராக்டிஸை நான் இந்த கன்சல்டேஷன் செய்ய ஆரம்பிக்கும் ஆஃப்டர் சம் டைம்ஸ் இரேஸ்ன்னு சொன்னல, இந்த இரேஸ் வந்து நடராஜானால தான் ஒன்று பண்ண முடியும். ஸோ அப்புறம் தான் வந்து அவர் தான் அந்த ஆகாஷிக் லைப்ரரி, அவர் தான் இரேஸ் பண்ணுவார், அவர் தான் ரிமூவர், இரேசர் எல்லாமே அவர் தான் புரிஞ்சு அப்போ தான் வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து நான் வந்து இதை கண்டுபிடிச்சி நானே மெத்தடாலஜிக்கு டிசைன் பண்ணி நல்லா செஞ்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா இட்ஸ் ஒடி த எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ இது ரெண்டையும் கொலாபரேட் பண்ணி என்னோடய சிஸ்டமையும் நடராஜா சிஸ்டமையும் வச்சு இப்போ செஞ்சுக்கிறோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஆகாஷ் ரெக்கார்ட்னா இது ஆகாஷ் ரெக்கார்ட். ஸோ இப்போ இது நான் மட்டும் தான் கண்டுபிடிச்சின்னா நான் மட்டும் இல்லை, உலகத்தில் அங்கங்கே இப்போ வெள்ளக்கார உள்ளவரையும் இருக்கும், ஆஃப்ரிக்கா உள்ளவரும் இருக்கும், ஈவன் ஜப்பானில் கூட இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலையும் வரும், ஆனால் இது வந்து சீக்ரெட்டிவாக வரும். நாட் எவ்ரி ஒன் are destined to access to this library and not everyone are destined to go and erase our past. It's not that easy. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன செய்வாங்க, சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. அப்போ நான் என்ன லேட்டர் என்ன ஃபவுண்ட் பண்ணோன்னாக்கா டிஸ்கவர் பண்ணோன்னாக்கா only 5% of the population can manage to find this record அப்படின்னு. ஈவன் ஃபைன்னாக்கா போய் ரீட் பண்ணுறதில்ல, அதை போய் erase பண்ணுறது. ரீட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பாஸ்ட் தாட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் நீங்கள் ஏன் போய் ரீட் பண்ண போகிறீங்க? நான் சொல்கிறேன் இட் கேன் பி erase. நீங்கள் இரேஸ் பண்ணக்கூடியதை போய் ஏன் படிக்க போகிறீங்க? படிச்சுன்னா திருப்பி வந்து சைக்காலஜிக்கலி இம்ப்ரிண்ட் பண்ணிடும், இம்ப்ரிண்ட் பண்ணாங்க திருப்பி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஸோ நான் சொல்லுவோம் படிக்கவே படிக்காதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் இரேஸ் இட். ஒரு 2 சாய் வச்சிருக்கேன், ஒன்று வந்து ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு, இன்னொரு வந்து ஃபியூச்சர் அழிக்கிறதுக்கு. எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபியூச்சர் அழிச்சாக்கா இப்போ நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் புதுசாக எழுதலாம், திருப்பி ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா திருப்பி எழுத முடியாது சொல்லி திருப்பி வந்து அதை போய் அழுத்தமாக எழுதிட்டீங்க. அது ஒன்று. ஸோ எனக்கு அடுத்த கேள்வி கேட்டாங்க,